நம்ம எல்லாருக்குமே சோசியல் மீடியால அச்சீவ் பண்ணணும். சோசியல் மீடியால வந்து நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, நல்லா பணம் கொட்டும் அப்படின்றத பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில கன்டென்ட் கிரியேட்டர் ஆகுறது பெரிய சேலஞ்சஸா இருக்கும். இப்ப யூடியூப் சேனல் ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 1000 பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தா போதும். நம்ம எலிஜிபிள் அப்படின்றத பத்தி இன்னைக்கு வர இந்த வருஷம் 2026 வர நமக்கு தெரியுங்க. ஆனா 2027ல யூடியூப் சேனல் புதுசா ஒரு அப்டேட் குடுத்துருக்காங்க. அத பத்த இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோங்க. எத்தனை மில்லியன் பார்த்தா பணம் வரும்? 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தா போதுமா? அப்படின்றத பத்தி புதுசா ஒரு அப்டேஷன் குடுத்துருக்காங்க. கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒவ்வொரு ஆளுமே வந்து டாக்டர்ஸ், இன்ஜினியரிங் அப்படின்றத பத்தி முன்னாடி படிச்சு போயிட்டு இருந்தோம். ஆனா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நம்ம எல்லாருமே நம்ம வந்து இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு படிக்க போறதில்ல. சோசியல் மீடியால நம்ம வந்து ஒர்க் பண்ணாலே நிறைய இன்கம் பார்க்கலாம். நம்ம ப்ரொமோஷன் கொடுத்து போனா காசு, வீடியோ வந்து நல்ல வியூஸ் போன காசு அப்படின்றத பத்தி எல்லாருக்குமே பரவலாவே இப்போ வந்து போயிட்டு இருக்குங்க. ஸோ இதை பத்தி என்ன அப்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பத்தி விரிவா இந்த பதிவில் பார்க்க போறோம். என் சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைங்க தெரிவிட்டுருங்க. அப்பதான் இது மாதிரி போதும் தொடர்ந்து கட்சி இருக்கும். எனக்கு ஒரு மோட்டிஸா இருக்கு. வாங்க நம்ம விரிவா என்னன்றதை பார்த்துடலாம். நம்ம எல்லாருக்குமே ஒரு செலிபிரிட்டி ஆகணும். செலிபிரிட்டி ஆகணும் அப்படின்னா இன்கம் நிறைய பார்க்கலாம். ஒரு சோசியல் மீடியால இன்ஃப்ளூயன்ஸா இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தாலே 50,000 1 லட்சம் வரை நம்ம வாங்கலாம். ஒரு 1 ஹவர் 3 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் நம்ம ஸ்டேஜ் ஏறினாலே அமௌண்ட் தருவாங்க அப்படின்னு பத்தி எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதை தான் நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். உலகம் அதை நோக்கி இயங்கிட்டு இருக்கு. மார்க்கெட்டிங் முழுக்க முழுக்க சோசியல் மீடியா பேஸ் பண்ணி தாங்க போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது யூடியூப் சேனல் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சோசியல் மீடியா யூடியூப் சேனல்ல நீங்க வந்து இன்கம் ஜெனரேட் பண்ணணும். யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதை ரன் பண்றது எவ்வளவு பெரிய சேலஞ்சா இருக்கும் வந்து ரன் பண்றவங்களுக்கும் தெரியும். எல்லாருமே சொல்லுவாங்க யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க பணம் வந்து கொட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லைங்க. அது ஒரு யூடியூப் சேனல்ல எலிஜிபிள் ஆகிறதுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும், 3 சப்ஸ்கிரைபர் இருக்கணும் அப்படின்ற கான்செப்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம எத்தனை வியூஸ், எத்தனை பேர் பார்த்துருக்கணும் ஒரு வீடியோவை, எத்தனை ஹவர்ஸ் பார்த்துருக்கணும் அப்படின்ற பத்தி இருக்கு. எத்தனை பேர் பார்த்தாங்களோ அந்த வியூஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பணம் வந்து யூடியூப் சேனல் வந்து வரும். அது வந்து டாக்ஸ் எல்லாம் பிடிச்சது போக இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க. அப்படி இருக்கும்போது நம்ம 2K கிட்ஸ் எல்லாமே சோசியல் மீடியா ஃபாலோ பண்ணி அதிகமாக போயிட்டு இருக்கனால புதுசா ஒரு அப்டேஷன் கொடுத்துருக்காங்க யூடியூப் சேனல்ல. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 2026 வர யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தா நீங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வீடியோ போட்டு 4000 ஹவர்ஸ் வியூஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்க மானிடைசேஷனுக்கு எலிஜிபிள் அப்படின்ற பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஆனா 2027ல யூடியூப் கம்பெனி புதுசா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாம 4000 ஹவர்ஸ் பார்த்தா நீங்க மானிடைசேஷனுக்கு எலிஜிபிள் சொல்றாங்கல்ல. இப்ப அப்படி இல்லை. 2027 பிப்ரவரி மாசத்துல இருந்து 8000 ஹவர்ஸ் வீடியோ பார்த்துருந்தா மட்டும்தான் நீங்க யூடியூப் சேனல் ரன் பண்றதுக்கு எலிஜிபிள், மானிடைசேஷனுக்கு எலிஜிபிள் அப்படின்றத அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம முன்னாடி வந்து ஒரு ஷார்ட்ஸ் இன்கம் ஜெனரேட் பண்றதா கிட்டத்தட்ட 10 மில்லியன் வியூஸ் போயிருக்கணும் அப்படின்ற பத்தி அதுக்கேற்ற மாதிரி பணம் தருவாங்க. ஆனா 2027ல இருந்து யூடியூப் சேனல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஷார்ட்ஸ் வந்து இன்கம் வர்றாங்க கிட்டத்தட்ட 20 மில்லியன் ஹவர்ஸ் பார்த்துருக்கணும் அப்படின்ற பத்தி அவங்க புதுசா அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பெரிய ஒரு ஷாக்கிங்கான விஷயம். யாருக்கு அப்படின்னா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இன்கம் ஜெனரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதை நோக்கி நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணி புதுசு புதுசா கிட்டலாம் வாங்கி பெரிய விஷயம் பண்ணாலும் ஆனா கன்சிஸ்டன்சியா நம்ம வீடியோ போடுறோமான்றத பெரிய ஒரு கேள்விக்குறியாவும் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ யூடியூப் சேனல் இந்த புதுசா அப்டேஷன் கொடுத்துருக்காது பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம பெரிய அதிர்ச்சியான விஷயம். ஆனா 2K கிட்ஸ் எல்லாமே நம்ம படிப்பு ரொம்ப குறைய ஆரம்பிச்சு, எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப குறைய ஆரம்பிச்சுங்க. 90 கிட்ஸோட முடிஞ்சிச்சு எஜுகேஷன் இம்பார்ட்டன்ஸ் முடிஞ்சு போச்சு. ஆனா இப்போ உள்ள எல்லாமே சோசியல் மீடியால போயிட்டோம் அப்படின்னா நம்ம இன்கம் நிறைய ஜெனரேட் பண்ணலாம் அப்படின்ற தாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. மூவிஸா இருக்கட்டும், ஷார்ட் பிலிமா இருக்கட்டும், சோசியல் மீடியா இருக்கட்டும், எல்லாமே இதெல்லாம் வந்து இன்சிஸ்ட் பண்றாங்க இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இதை நோக்கி பயன் இருக்க போது இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு யூடியூப் சேனல் நீங்க ஆரம்பிக்கும் போது கன்சிஸ்டன்டியா, அதாவது கண்டினியூவா உங்களால வீடியோ போட முடியும் அப்படின்னா கண்டிப்பா இதை ஆரம்பிச்சு அது மட்டும் இதை மட்டும் நம்ம நம்பி இருக்காதீங்க. நீங்க இன்கம் ஜெனரேட் பண்றதுக்கு நீங்க ஜாப் போக, அது மட்டும் இல்லாம ஃப்ரீ டயத்துல யூடியூப் சேனல் ரன் பண்ணுங்க. இதை ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி நீங்க ரொம்ப வருத்தமா இருக்கும், கஷ்டமா இருக்கும், அது மாதிரிலாம் வாங்காம நீங்க ரொம்ப கேஷுவலா ரிலாக்ஸா நீங்க இந்த விஷயத்தை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் நீங்க பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற பதிவு இந்த பதிவை சொல்ல விரும்புறாங்க. அடுத்த பதிலும் இது அப்டேஷன் பார்ப்போம். See you all.